இருக்கிறீங்களா? மலையிலையும் ரெட் அலர்ட்லேயும் நீங்கள் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தது மழை? யாராவது வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சா? சொல்கிறது உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது? தண்ணி உள்ளே வந்துச்சா? அப்படி இல்லை, அப்படி வரல. யார் வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்ததா உள்ள? உங்கள் வீடுகள்லாம் பின்னாடி வரல. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். ரொம்ப சந்தோஷம். நான் நேற்று சென்னையிலேருந்து வரும்போது, சென்னை பயங்கர வெயில். நேற்றுலாம் முந்தானத்து மழை பெஞ்சது. அதுவும் நாங்கள் ஒரு பைபிள் கிளாஸ் எடுக்க போனோம். பைபிள் கிளாஸ் எடுக்கும்போது பெரம்பூரில் ஒரு பைபிள் சென்டர் இருக்குது. சென்னை பெரம்பூர் தெரியுமோ? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயா வந்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொன்னதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸுக்கு போகலாம். ஸோ பலத்த மழை. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பெரிய மழை. அப்போ நாங்கள் பேசிட்டு போனோம். சென்னை மழை வந்து இந்த மாதிரி மழை இருக்காது. இங்கே வந்து தண்ணி ஓடிடும், அங்கே தண்ணி நிற்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சென்னை ஏரியா, அதாவது பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் பேசிட்டு போனோம். ஒரு 5-6 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு போனோம். ஆனால் பெரிய மழையிலையும் 16 பேர் அன்றைக்கி பைபிள் கிளாஸ் வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பைபிள் மேலே விசுவாசிகள் வைத்திருக்கிற வாஞ்சை அது காட்டுது. ஸோ எவ்வளோ தான் படித்தோம். இது செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் அங்கே முடிஞ்சிருச்சு. செகண்ட் இயர் நமக்கு இன்னும் ஃபஸ்ட் இயர் முடியலை. சில காரணங்களால் மழைனால ஃபஸ்ட் இயர் இன்னும் போய்கொண்டு இருக்கிறது. ஸோ ஆண்டவர் வழி நடத்தினார். ஸோ நேற்று நான் வரும்போது பயங்கர வெயில். திருப்பி சென்னை தாண்டி வரும்போது மழை. ஸோ இங்கே வரும்போது மழை. ஆனால் ஆண்டவர் வந்து அருமையாக பாதுகாத்தார். இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்குது, Then Sings My Soul அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. யாருக்காவது தெரியுமா? Then Sings My Soul அப்படின்னு ஒரு பாட்டு இங்கிலீஷில் இருக்குது. பிரேக்கில் நீங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள். அது வந்து அருமையாக அந்த ஒரு இங்கிலீஷ் பாடகர் வந்து அதை பாடியிருக்கிறாரு. அவர் வந்து நேச்சரையும் காடையும் கம்பேர் பண்ணி பாடியிருக்கிறார். ஸோ அவர் ரொம்ப சோர்வாக இருக்கும்போது அப்படியே இந்த நேச்சர் வழியில் அப்படியே நடந்து போனாராம். இந்த மலைகளில் பள்ளத்தாக்கில் நடந்து போகும்போது இந்த காற்று, இந்த புயல், அந்த பனி இதெல்லாம் பார்க்கும்போது இறைவா உங்களோட அழகு, உங்களோட படைப்பின் சிருஷ்டிப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி Then Sings My Soul அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு எழுதி வைத்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் பிரேக் டைமில் அதை கேட்டு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து தேவனை நம்ம மகிமைப்படுத்துறது. நானும் இப்போ வந்து காலையில் இருக்கும்போது அந்த பனி அப்படியே போய்கொண்டு அப்படியே பார்த்தீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நேச்சராக இருக்குது. நம்ம கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம ஒரு 50-60 வருஷம் 70 வருஷம் இருப்போம். ஆனால் இந்த பனி, இந்த மலை, இந்த மரங்கள், இந்த நேச்சர் எல்லாம் எத்தனை வருஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எத்தனை தலைமுறையை பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் குடிசையில் இருந்திருப்பாங்க, அவங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பில்டிங்ஸில் இருக்கிறோம். நாளைக்கு என்ன நம்ம பிள்ளைங்க எப்படி எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நேச்சர்லாம் அப்படியே நேச்சராகவே இருக்கும். நம்ம தான் அது புதுசாக பார்ப்போம். அது சொல்லுவாங்க, நல்லா ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனோடு கூட பைபிள் ஸ்டடிக்கு உங்களை வரவேற்கிறேன். பின்னாடி ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க தேவர்ஷாலேருந்து. வாங்க, முன்னாடி வாங்க, வந்து உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒர்க்கு இன்னும் ஸ்டில் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஸோ ஒர்க்கிங்லேயே நீங்கள் பைபிள் ஸ்டடி வந்திருக்கிறீங்க. ஸோ என்ன மோட்டிவ், ஐ மீன் பைபிள் ஸ்டடிக்கு உங்களை உந்தி தள்ளியது எது? ஆண்டவருடைய வார்த்தை, ஆவியானவர் எப்படி உங்களை உந்தி தள்ளினாரு, அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவது வந்து இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக வாட் யூ எக்ஸ்பெக்ட், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? முதலாவது உங்கள் ஃபேமிலியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ரெண்டாவது எப்படி நீங்கள் பைபிள் காலேஜ் வந்தீங்க. மூணாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸில் ஐயா சாட்சி சொல்லுவாங்க. நம்ம அவங்களை கரங்களை தட்டி வெல்கம் பண்ணுவோம். நான் பண்ணலாம் வாங்கினாங்க. நான் ரிட்டையர்டாக இல்லை, 2006 பிஆர்எஸ் வாங்கிட்டேன். 1979 வருஷம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி பாவி என்ற பழைய பெயரை மாற்றி ஆண்டவர் கிறிஸ்தவன் என்ற புதிய பெயரை தந்தார். அன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன். சாது செல்லப்பையா அவர்கள் மூலமாக, கர்த்தரை தொண்டைமான் சாஸ்திரி அவர்கள் 2 பேர் மூலமாக ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு 2 பையங்க இருக்காங்க. 2 பேரும் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய பாரம்பரியம்னா ஏஜி சர்ச்சு. ஆனால் நான் 37 வருஷமாக சிஎஸ்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்தேன். ரட்சிக்கப்பட்ட உடனே குன்னூரில் இருக்கிற சால்மன் பாஸ்ட்டுங்கிறது என்னுடைய மனுஷன் என்னை சீலவாம்புக்கு பைபிள் காலேஜுக்கு அனுப்புனார்.
அப்போது சீலாமாமாவுக்கு போய் பைபிள் காலேஜ் படிக்கும்போது 2 வருஷம் அங்கே இருந்தேன். 2 வருஷம் பைபிள் காலேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜாக போட்டாங்க. அப்போ அங்கே 1 வருஷம் இருந்தேன். அப்புறம் 1 வருஷம் ஐ ஆஸ்பத்திரி இன்சார்ஜாக போட்டாங்க. என்னடா நம்ம வந்தது பைபிள் காலேஜுக்கு வந்தோம், பைபிளை பற்றி படிக்கிறது தெரிஞ்சிருக்காங்க, வந்து இங்கே வந்து வேலையை வாங்குறாங்களே, பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு இருக்கிற சமயத்தில் கேபி ஃபஸ்ட் மைலில் ஃபர்னிச்சர் கடை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் அன்னைக்கு நான் சொல்கிறது 1980, உங்களுக்கு தெரியுமா அது தெரியாது, எத்தனை பேர் இருக்குது பார்க்கவே அன்னைக்கு அது வயல் காடாக இருந்தது. அப்போ அங்கே இருக்க திருச்சியில் இருக்கிற பைபிள் காலேஜ் பிரின்சிபால் பிரதர், நம்ம கண் ஆஸ்பத்திரி முகாம் நடத்தணும், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கள் கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு போய் கூடலூரில் எங்கே நடத்தலாம், 10 நாள் நடத்தணும், கேரள் பாக்கர் ஜெர்மனுக்கு வராரு, நீங்கள் போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நடத்தினார். நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த நோட்ஸ் எல்லாத்தையும் அள்ளி சூட்கேஸில் வச்சுட்டு பசங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்து என்னால் கண் ஆப்ரேஷன் நடத்தினோன்னு அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் போடலாம் அப்படியே இங்கே இருந்துட்டு இது சிஎஸ்சியில் தான் நான் உறுப்பினராக இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் அந்த நாட்களில் இன்றைக்கும் கூட சிஎஸ்சியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சிஎஸ்ஐ கருத்தில் அதிகமாக பயன்படுத்தி தொட்டுட்டு வர்றார். அப்போ நாங்கள் ஒரு சிலராக கூடி தெரு பிரசங்கங்கள், முழுர ஜபம், உபவாச ஜபம் இப்படியாக ஊழியங்களை செய்து வருகிற பொழுது சபையினுடைய குருவானவர், பாஸ்டர் குருவானவர் தான் சொல்லுவாங்க, ஐயர்னு சொல்லுவாங்க, குருவானவர் சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் வாஞ்சியாக ஊழியங்களை செய்கிறீங்களே, நீங்கள் ஏன் ஐயருக்கு நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் லேப்ரிச்சர் கோர்ஸுக்கு அனுப்புனாங்க. அப்புறம் அங்கே போய் லேப்ரிச்சர் கோர்ஸ் படித்தேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்திற்கு அங்கே நேர்மாறான சத்தியங்கள் போதிக்கப்பட்டது. ஆனாலும் அங்கே கடைசி வரை நான் அங்கே இருந்து தெலுங்கு ஞானஸ்தானத்தை நிறுத்தணும். இந்த பாவரிக்கை இங்கே அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில், அந்த சிஎஸ்சியில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் புக்கு வரும், அதை நிறுத்தணும். எதனாலன்னா அந்த பொறுப்பில் இருந்ததுனால அங்கே வருஷத்துக்கு பல கன்வென்ஷன் நடத்துவோம். ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பெண்டிகாஸ்டல் ஊழியக்காரங்களாகவே கூப்பிட்டு வந்து அங்கே சபையில் ஊழியத்தை நடத்தினோம், கன்வென்ஷன் நடத்தினோம். இன்றைக்கி அது ஒரு குட்டி பெந்தவோ சபையாக இருக்குது, சிஎஸ்சி சபையினே சொல்ல முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தராமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கடந்த நாட்களில் நான் நிறைய புஸ்தகங்கள் வாசிக்கிற பழக்கம், பசியாக இருக்கும், சாப்பிட மாட்டேன், புக்கு கிடச்சுன்னா அதை முடிக்காமல் சாப்பிட மாட்டேன், அவ்வளவு இது. கர்த்தருக்கு மகிமையாக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல. வேதாந்தத்தை நன்றாக அறியணும், நன்றாக படித்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லி கிட்டத்தட்ட வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க, நீங்கள் எல்லாருமே எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், 900க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. ஒரு சில கொஞ்சம் புஸ்தகம் தவிர எல்லா புக்குமே படிச்சிருக்கேன். அதையும் பைபிளையும் படிக்க 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 எனக்கு உள்ளாக ஒரு வாஞ்சை, ஒரு உற்சாகம். இது நம்ம கற்றுக்கொண்டது மற்றவர்களுக்கும் போதிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும், நம்ம சபையாருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு வாஞ்சி. அது மாத்திரம் நம்ம கற்று தேறின நல்ல கிட்டத்தட்ட 58 முறை வேதாகமத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் 100 முறை வேதத்தை வாசிக்கணும், கர்த்தர்களுக்கு கண்ணுக்கும் எனக்கு ஆயுசை ஆண்டவர் கொடுக்கணும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. ஆண்டவருக்காக எதாவது செய்யணும். திங்கட்கிழமை நைட்டு புறப்பட்டு போனோம், பெங்களூருக்கு ஒரு மீட்டிங்காக புறப்பட்டு போனோம், நானும் தேவராஜ் ஐயாவும். பல்வேறு காரியங்கள், ஊழியங்கள், என்னுடைய காரியங்கள் குறித்து எனக்கு குறித்து எல்லாம் A to Z ஐயா எனக்கு தெரியும், என் குடும்பத்தை பற்றி எல்லாம். அவர் சொல்லிட்டு இருந்தார், ஐயா பைபிள் ஸ்டடி, நல்ல பைபிள் ஸ்டடி, தரமான பைபிள் ஸ்டடி எங்கேயா இருந்தால் சொல்லிங்க, நான் கலந்துக்கிறோம், ஃபீஸ் கட்டணும், என்ன வேணும்னு செய்யணும். நானும் என் மனைவி இன்றைக்கி வரதாக இருந்தது, சரியான மழை, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முடியல. சரி ஃபஸ்ட்டு நான் போகிறேன், நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் வரலாம்னு சொல்லிவிட்டு, அது வேதத்தை பற்றி அதிகமாக அறியணும். வேதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து நீங்கள் ஒரு ஏன் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த தாக்கம் ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னால், மிகப்பெரிய பட்டதாரி மதுரை அரசரடி, சிஎஸ்ஐ அரசரடியில் அங்கே படித்தா தான் நீங்கள் சிஎஸ்சியில் குருவானவராக நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். அரசரடியில் மிகப்பெரிய பைபிள் காலேஜ், அங்கே போய் ஒரு ட்ரைனிங்காக நான் போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, யூடியூப்லாம் அவரை பார்க்கலாம். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சகைவை பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறது, அது பக்கத்தில் போய் சகைவே நீயே இறங்கி வான்னு சொல்கிறாரு இல்லையா. இயேசு கிறிஸ்துக்கு சகைவு பேர் எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்துக்கு சகைவு பேர் தெரியாது. கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவன் மிகப்பெரிய விஐபி, சகைவி மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் முணுமுணுத்து பேசுனதுனால தான் சகைவு பேர் ஆண்டவர் தெரிஞ்சு சகைவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னதாக அவர் பிரசங்கித்தார் பாருங்க. நான் மறாது வாரேன்னு அதை விட்டு புறட்டு வந்துட்டேன். ஆகையினால் இப்போ அநேக காரியங்கள் முரண்பாடான பிசாசான கடைசி காலத்தில் வசனத்தை புரட்டி கொண்டு இன்றைக்கு சபைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். தரமான சபை, சத்தியம் நிறைந்த சபையை இன்னைக்கு தேடி பார்க்கணும். வசனத்துக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, தன்னுடைய அனுபவத்தை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து, இதை குறித்து தான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறாங்களே. சபையில் கர்த்தருடைய நாம மகிமை அடைகிறது இல்லை, அவங்களுடைய நாமம் தான் மகிமை.
ஆகவே நான் உங்களில் வயதில் மூத்தவனாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் நான் உங்களை எல்லாரையும் காட்டிலும் ஜூனியர். ஆகவே நான் கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன், என் வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 3 வருட காலங்கள் இங்கிருந்து சத்தியத்தை பயின்று கொள்ளத்தக்கதாக நான் செய்கிற சிறிய ஊழியத்தை கர்த்தர் அதை கனப்படுத்தும்படியாக என் மனைவிக்காக என்னுடைய 2 பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக சின்ன சாட்சியாக தேங்க்யூ ஐயா, அருமையான சாட்சி. அப்போது நம்ம பைபிள் காலேஜில் கூட நம்ம அவ்வளோ புக்கு வைக்கல, ஐயாவோட வீட்டில் வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம் ஐயா, உங்கள் வீடை வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ அவங்க சொல்லும்போது ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது. கண்டதையும் தின்பவன் என்ன அவன் தெரியுமா? குண்டன் அவன். கண்டதையும் படிப்பவன் பண்டிதன் ஆவான். ஓகே, கண்டதையும் தின்பவன் குண்டன் ஆவான், கண்டதையும் படிப்பவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா பைபிள் ரிலேட்டடான வார்த்தைகளை நம்ம படிக்கணும். படிக்கும்போது ஆண்டவர் நம்ம வழிநடத்துவார். ஐயா சொல்ல சாட்சி பாருங்கள், அவர் வந்து நல்ல ஒரு பொறுப்பில் இருந்து பல பெரிய பெரிய கல்லூரி, மதுரையில் அரசரடின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே சிஎஸ்ஐ பைபிள் காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் போயிருக்கிறோம். ஏஞ்சல் டிவியில் முன்னாடி இருக்கும்போது அங்கே ஷூட்டிங்க்கெல்லாம் போகும்போது நான் பார்க்கும்போது பைபிளும் வேணும், மற்ற இது வேணும், பாரம்பரியமும் வேணும்னு சொல்லி ஸோ பல விதமான காரியங்களை அங்கே எழுதி போட்டிருப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மிகுந்த வேதனையாக இருந்தது. ஐயா வந்து பல விதமான இதெல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கிறாங்க, உண்மையான சத்தியத்தை தேடி வந்திருக்கிறாங்க. ஸோ ஐயாவை நம்ம வெல்கம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, அவங்க 3 வருஷம் இங்கே இருக்கும்போது நம்மை பார்த்து, நம்மளுடைய நடத்தையை பார்த்து பல இடங்களுக்கு போய் சொல்லுவாங்க. படிப்பதற்கு வயது தடை இல்லை பாருங்கள். அப்போ ஒரு இதில் நான் படிக்கும்போது சிலர் வந்து லைஃப்பில் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் லைஃப்பை முடித்து சீக்கிரம் மேலே போயிருக்கிறாங்களாமா. சிலர் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி லேட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க. பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். KFC ஓனர் வந்து 65 அவர் 65 வயசு வரை பல பிஸ்னஸ் லாஸ் ஆகும். பல பிஸ்னஸ் லாஸ் எதுக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டாராம், மக்கள் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அவர் பெரிய இடம் பிடிச்சிருக்கிறாரு. 89 வயசு வரை இருந்தாருன்னு நினைக்கிறேன். மோசையும் பாருங்கள் 80 வயசில் ஊழியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ சிலர் வந்து முந்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, சிலர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பிரசனத்தில். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஓகே, நம்ம கிளாஸுக்குள்ளே கடந்து செல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 2 புக்கு நம்ம முடிக்கலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். என்னாகமும் உபாகமும் முடிக்கலாம்னு சொல்லி. லாஸ்ட் வீக் லேவியராகமத்தில் வழிகளை குறித்து படித்து வரல நிஷா சிஸ்டர். என்னாகமும் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஸோ என்னாகமத்தில் அவுட்லைன் மாத்திரம், முக்கியமான அவுட்லைன் மாத்திரம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் உபாகமாக பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், சந்திரன் குமார் பிரதர் சொல்லுங்கள், பைபிளில் என்னாகமும் புக் இருக்குல்ல, என்னாகமும் எத்தனாவது நம்பரில் இருக்கு? என்னாகமும் புக்குன்னு பைபிளில் இருக்குல்ல, எத்தனாவது புக் அது? 4வது. வெரி குட். ஸோ என்னாகம்னா என்ன? என்னாகமம், அதுலேயே ஆன்சர் இருக்கு. என்னாகம்னா என்ன? எண்ணிக்கை. வெரி குட். நம்பர்ஸ், எண்ணிக்கை. ஸோ என்னாகம்னா எண்ணிக்கை. என்ன எண்ணிக்கைன்னு சொல்லி பாருங்க. முதலாவது எடுத்து நீங்கள் வாசிங்க, 2ஆம் அதிகாரம். என்னாகும் 2ஆம் அதிகாரம் 30, 31 இல்லைனா 31, 32. என்னாகும் 2ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள் வாசிங்க. எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லோரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோட பின்பாளையமாய் போக கடவார்கள். இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லோரும் 6,03,550 பேராய் இருந்தார்கள். ஓகே, சொல்லுங்க, அந்த நம்பர் சொல்லுங்க. 6,03,550. ஓகே, ஸோ என்னாகமத்தில் இதை நீங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ லேவியராகமம் முடிக்கும் போது 2வது வருஷத்தில் இவங்க வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் செகண்ட் இயர் இப்போ இருக்கிறாங்க, சரிங்களா? எகிப்திலேருந்து கிளம்பி 2வது வருஷத்தில் என்னாகமத்தில் வந்துட்டாங்க. காட் என்ன பிளான் வச்சிருக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்கள வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. காட் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணிக்கையை சொல்றாரு. அப்போ 6,03,550. இது யார் சொல்ல தெரியுமா? புருஷர்கள் மாத்திரம் தான். புருஷர்கள் மாத்திரம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அதுவும் யுத்தத்துக்கு போறக்கூடிய புருஷர்கள் மாத்திரம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சரிங்களா?
அப்போ ஒய்ஃபு சில்ட்ரன் எல்லாம் சேர்த்தா ஒரு 30 lakh பீப்புள் இருப்பாங்க. இது நீங்கள் மைண்டில் வைத்துக்கொள்ளுங்க. என்னது 600? ஓகே, 550 650 கரெக்டாக வாசிங்க. ஓகே, உங்கள் பைபிள் அப்படி போட்டிருக்கா சிஸ்டர்? 550. ஓகே, அது 100 பிரச்சனை இல்லை. அப்ராக்சிமேட் எண்ணிக்கை தான் மெயின். ஓகே, இது நீங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க. காடோடைய பர்பஸ் வந்து டைரக்ட் வழியில் அவர்களை கொண்டு போவேந்து ஆண்டவருடைய பர்பஸ். சரிங்களா? ஸோ இது ஆண்டவர் பிளான் வைத்திருக்கிறாரு. பிளான் வைத்து அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். கொண்டு இருக்கும்போது இடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா 13ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 25 26 வசனங்கள் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார். ஓகே, ஸோ காட் என்ன சொல்றாருன்னா, காட் வந்து அவர்களை நீங்க போய் வேவு பாருங்க, தேசத்தை வேவு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எத்தனை கோத்திரம் இஸ்ரேல்ல மெராஜி? இஸ்ரேல்ல எத்தனை ட்ரைப்ஸ், எத்தனை கோத்திரங்கள் தெரியுமா? தெரியலையா? சரி, ஓகே, 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் இருக்கிறாங்க. ஒரு கோத்திரத்தில் ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க, ஒரு லீடரை சூஸ் பண்ணி நீங்கள் போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்குறேன் நிஷா சிஸ்டர், சொல்லுங்கள். காட் வந்து டேரக்டாக எடுத்து கொடுத்துருக்கலாமே, கானானில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவங்க வேவு பார்க்க சொல்கிறாங்க? 12 பேர் அனுப்ப சொல்கிறாங்க. 40 நாள் அவங்க சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. ஏன் இந்த ப்ராசஸ் எல்லாம் காட் சொல்கிறாரு? இனி யோசிச்சிருக்கீங்களா? திங்க் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். பாருங்க, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். காட், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு வசனம் போட்டிருக்கு. எந்த பறவைக்கும் வாயில வந்து ஆண்டவர் சாப்பாடு போட மாட்டார், கூட்டில் வந்து சாப்பாடு போட மாட்டார். அது இந்த மழையாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, பறவை பறந்து போகணும். நம்ம தான் வந்து மழைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறோம். ஆனால் பறவை பறந்து போகும்போது தான் இறை போடுவார். ஸோ காட் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம சும்மா அப்படியே கை கட்டிட்டு இருந்தால் காணாமல் போக முடியாது. அதை முதல்ல போய் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷரால் என்ன செய்யணுமோ அதை மனுஷன் செய்யணும். பேசலாம், தேவன் மீதி பார்த்துக் கொள்வார். அதனால என்ன பண்றாருன்னா வந்து வேவு பார்க்க 40 நாட்கள் அனுப்புறாங்க. 12 பேர் அனுப்புறாங்க. இதை நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 12 பேர்ல போய் என்ன சொல்றாங்கன்னா, வாசிங்க 30 31 வாசிங்க. 30 31. அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கும் பலவான்கள் என்றார்கள். ஓகே, பாருங்க, இதுதான் முக்கியமான வார்த்தைங்க. சரிங்களா? நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ 12 பேர் அனுப்புகிறாங்க. 12 பேர் அனுப்பும்போது அங்கே அவங்க உண்மையாகவே ராட்சத ரவிகள் தான், அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. 12 பேரில் 2 லீடர்ஸ் யோசுவாவும் காலேபும் என்ன சொல்கிறாங்க? அந்த வார்த்தை அவங்க என்ன சொல்கிறாங்க சிஸ்டர்? படிச்சிங்களே, எளிதாய் தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. யார் அனுப்புகிறாங்க? காட் அனுப்புகிறாரு. காட் அனுப்பும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறது மாத்திரம்தான் நம்மளுடைய வேலை. மீதி எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. இப்போ யோசுவாவும் காலேபும் எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம். இது பயங்கரமான சத்தியம். இது நம்ம லைஃப்லையும் ப்ராப்ளம்ஸ் வரும். காட் சொல்லுவார், சில காரியத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லுவார். நம்ம வாயிலேருந்து என்ன பேசுகிறோம்? எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம்னு பேசுகிறோமா? ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு பேசுகிறோமா? நம்ம வந்து மேபி நம்ம பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் வாயின் வார்த்தை எப்படி இருக்குது அது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க.
ஆனா மற்ற 10 பேர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? கீழே வாசிங்க சிஸ்டர். அடுத்த வசனம் வாசிங்க. 31ல இருந்து வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கில் பலவான்கள் என்றார்கள். போதும் சிஸ்டர். அப்போ மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால அது முடியாது, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி இருக்கு, எதிர்க்க முடியாது, நம்மளும் பலவான்கள் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த 2 வசனங்கள் வாசிக்கும் போது எது ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி 2 வசனத்துல இவங்க ராட்சதர்கள், நாங்கள் ராட்சதர்களை கண்டோம். 33 வாசிங்க சிஸ்டர். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 2 பேர் பாசிட்டிவா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மற்ற 10 லீடர்ஸ் நெகட்டிவா கொடுத்து துர்ச்செய்தி பரம்ப செய்யறாங்க. கடைசியில் எந்த செய்தி ரீச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சபையார் எல்லோரும் புக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போமே ஆனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, நற்செய்தி பரவுறதை விட துர்ச்செய்தி ஃபாஸ்டாக பரவி விட்டது. அப்போ சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, ட்ரூத் வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்குள்ள அந்த லை உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ட்ரூத்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள லை சுத்திட்டு வந்துருவோம் உலகத்தையே. ஸோ துர்ச்செய்தி அப்படியே ஃபுல்லாக பரவிடுச்சு. பரவி ஜனங்கள்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, செங்கடலை இப்பதான் தாண்டி வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க. பார்வோன் சேனை அங்க அழிக்கப்பட்டது, அதெல்லாம் மறந்து இது அப்படியே ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர்கள், மொத்தம் 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர் ஓன் கத்துனா எப்படி இருக்கும்? அது யோசிச்சு பாருங்க. காடுக்கு பயங்கர கோபம் விட்டது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் நமது லைஃப்ல ஒரு காரியம் சொல்லியிருப்பார், ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் ஈஸியா நம்ம அடைய முடியாது. அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கும்போது இடையில இப்படி விசுவாச சோதனை வைக்கும்போது நம்ம செய்கிற காரியம் என்ன, அது நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். எனக்கு சில பேருக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் அவங்கள பார்த்து கேட்பேன், எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ இருக்கு. அப்போது 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த ஒரு வார்த்தையில் நம்ம ஃபாஸ்டிங் எல்லாம் அழிஞ்சு போயிருப்பேன். ஸோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம அவருடைய ராஜாதி பிள்ளைகள், நம்ம அவரை ரெப்ரசன்ட் பண்ணணும். நமது ஆக்ஷன், நமது செய்கை, நமது வேர்ட்ஸில் நம்ம அவரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. அங்கே தான் இந்த சம்பவம் நடந்து விட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காட் ரொம்ப கோவப்பட்டு காட் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ இவங்க என்ன சொல்லி அழுகிறாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி ராட்சத பிரவி மக்கள்லாம் இருக்கிறாங்களே, நாங்கள் போனோன்னா, அந்த ஊருக்கு போனோம்னா எங்கள் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, எங்கள் பிள்ளைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த ஜனங்கள்லாம் அழுகிறாங்க. அப்போ காட் அதையே வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வைத்தே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அதை வாசிங்க. 15ஆம் வசனம் சிஸ்டர். 15ஆம் வசனம் 29-30 வாசிங்க. 29-30 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்களுக்கு சாரி 14, 29, 30 14ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. சாரி. இந்த வனாந்தரத்தில் வேதங்கள் விழும். உங்களில் 20 வயது
முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஓகே, ஸோ காட் இங்க என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேர் மாத்திரம் எளிதா ஜெயித்து கொள்ளலாம்னு சொன்னனால என் தாசனாகிய யோசுவாவும் காலேப்பும் வேறே ஆவி உடையவர்களா இருந்தார்கள். வேற ஸ்பிரிட், அதாவது நல்ல ஒரு ஸ்பிரிட், இவங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டா இருந்தனால இவங்க மாத்திரம்தான் போவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, உங்க பிள்ளைகளை கொள்ளடிச்சுட்டு போயிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்லி காட் சொல்றாரு பாருங்க. 31, 33 வாசிங்க. 31 to 33. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். 33. அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். ஓகே, ஸோ பாருங்க, அப்போ காட் கொடுக்குற பனிஷ்மெண்ட் 40 நாள் இவங்க சுத்திட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாளை ஒரு வருஷமா மாத்தி விட்டாரு. ஒரு நாளை ஒரு வருஷமா மாத்தி 40 வருஷம் சுத்தி போக வச்சுட்டாரு. சுத்தி போக வச்சுட்டாரு. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, எங்க பிள்ளைங்களை கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்கன்ட்டு, அந்த பிள்ளைங்க போயிடுவாங்கப்பா, நீங்க இங்க சுத்தி நீங்க சாவுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. இது காட் கொடுக்குற பனிஷ்மெண்ட், கொடுத்த பனிஷ்மெண்ட். ஸோ இதுதான் இடையில நடைபெற்ற சம்பவம். நம்ம இதுல என்ன கற்றுக்கொள்ளணும்னா, சம்டைம்ஸ் நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே என் லைஃப்ல ஏன் சம்டைம்ஸ் எனக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது, நான் சுத்தி போறேன். அப்போ சம்டைம்ஸ் நினைக்கலாம், காடனா அப்படிதான் டைரக்ட் வெளியில நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாரு, சுத்தி தான் நம்மளை கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லி சில வேலையை நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம நிதானித்து பார்த்தோம்னா, காட் நம்மளை சுத்தி கூட்டிட்டு போற தேவனாய கர்த்தர் அல்லங்க. காட் என்ன பண்ணுவார்னா, நம்ம நேர் வழியில தான் வழி நடத்துவார். பட் நமது வாயின் வார்த்தை அவிசுவாசம், அவிசுவாசம் ஒரு பெரிய பாவங்க. நம்ம அவிசுவாசம், நம்ம நினைப்போம் கொலை, விபச்சாரம், பாவம், அப்படித்தான் பெரிய பெரிய பாவங்கள் நினைப்போம். அவிசுவாசம் பெரிய பாவம்னு சொல்லி காட் இங்க கத்து கொடுத்துருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டிய பஸ் ரவுண்ட் அடிக்குது. இப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லா அப்படியே சுத்தி சுத்தி வருது. 40 வருஷம் இருக்கு. அதுதான் இங்க நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் பாருங்க, பிள்ளைகளை கொண்டு போயிட்டாரு. இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, 26ஆம் அதிகாரத்துல நீங்க எடுங்க. 26ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனம் வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,04,730 பேராய் இருந்தார்கள். இப்போ இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ கடைசியில என்னாகமத்துல கடைசியில 2ஆம் விசை இன்னொரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. கணக்கெடுப்பு எடுக்கும்போது 6,01,730 பேர் இப்போ வர்றாங்க. அதை வாசிங்க. 64ஆம் வசனம் வாசிங்க. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. ஓகே, இதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் இயர் கணக்கு எடுக்கும்போது இத்தனை பேர் இருந்தாங்க, 6,03,550 பேர் இருந்தாங்க. இவங்க பிதாக்கள், புருஷர்கள், பிதாக்கள் இருந்தாங்க. கடைசி கணக்கெடுப்பு 26ஆம் அதிகாரத்தில் எடுக்கும்போது 6,01,730 பேர். இப்போ எடுக்கும்போது இது 40ஆவது வருஷம் வந்துவிட்டது. 40th இயர் வந்துருச்சுங்க. 40th இயர் எடுக்கும்போது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது பிள்ளைகள். 64ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது இங்க எடுத்த ஒருத்தர் கூட இங்க இல்லை. இது பிள்ளைகள் 6,00,000 சில்லறை வந்துட்டாங்க. அப்ப அந்த பிதாக்கள் எல்லாரும் சுத்த வச்சு காட் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்கள வனாந்தரத்தில் அழிச்சிட்டாரு. ஸோ இங்க பிள்ளைங்க வர்றாங்க. இதெல்லாம் பயங்கரமான கணக்குங்க, ஆச்சரியமான கணக்கு. என்னன்னா, இதுவும் 6,00,000, இதுவும் 6,00,000. பட் இது பிதாக்கள், இது பிள்ளைகள். கம்மியா இருக்கு. அது கொஞ்சம் சில்லறை இல்லை இது. பட் இதுதான் மெயின் கணக்கு. சரியா? 6,00,000 இது பிதாக்கள், இது பிள்ளைங்க. காட் அவர் கொண்டு போவேன்னு சொல்லும்போது கொண்டு போயிட்டார். அவருடைய வார்த்தையை மிஸ்டேக் பண்ணல. என்ன, இவங்க தப்பு பண்ணனால கொஞ்சம் சுத்தி வர பண்ணி பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்துட்டார். அவர் பொய் உரையாத தெய்வம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரமான ஆச்சரியமா இருக்குங்க. இதை பார்ப்பதற்கு நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதுதான் வேதத்தில் உள்ள ரகசியம், வேதத்தில் உள்ள அதிசயம். இதை கண்டுபிடிச்சிட்டோம் வைங்க,
நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் என்னாகமத்துடைய ஒரு மெயின் அவுட்லைன். என்னாகமத்துடைய ஒரு மெயின் அவுட்லைன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா என்னாகமத்து உள்ள கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இது மெயின் அவுட்லைன். எனி டவுட்ஸ் இன் திஸ்? இல்லையா? இல்லைனா இப்போ அமுதா சிஸ்டர் இது அவுட்லைன் மாத்திரம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு 2-3 மினிட்ஸில் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்னாகமம் அப்படிங்கிறது வந்து யூத கோத்திரத்தோட அந்த எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது. என்னாகமம் 13:25-26 வந்து அந்த 40 நாட்கள் அவங்க வந்து போராட்டத்தை வந்து குறிக்குது. என்னாகமம் 2:31-32 வந்து மொத்தம் வந்து காட் சொன்ன மாதிரி 6,03,550 புருஷர்களை வந்து கூட்டு போறாங்க. அதுல வந்து மொத்தம் வந்து 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துல ஒவ்வொரு லீடர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து 12 பேரை வந்து அந்த கானான் தேசத்தை போய் பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. அதுல என்னாகமம் 13:31-32 யோசுவா காலேஜ் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு அதை வந்து எளிதாய் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை வந்து சொல்றாங்க. மற்ற இருக்கிற அந்த 10 பேரும் வந்து அந்த துர்ச்செய்தியை தான் வந்து பரம்ப செய்யறாங்க. என்னாகமம் 13:33 அந்த இதில் வந்து அந்த 10 பேர் வந்து சொல்றாங்க. என்னாகமம் 14:2 வந்து நற்செய்தியை விட அந்த துர்ச்செய்தி தான் வந்து எளிதில் வந்து பரவுது. என்னாகமம் 14:29-33 வரை வந்து ஒரு நாள்ல போக வேண்டிய அந்த இடத்த வந்து இவர்களோட அவிவிசுவாசத்தினால வந்து காட் வந்து அவங்க வந்து 40 வருஷம் வந்து சுத்தி வந்து கூட்டு போறாரு. ஆனா காட் வந்து போய் சொல்லாதவரு. அதனால என்னாகும் 26:51 வந்து அவர் சொன்னது மாதிரியே அவங்களுடைய பிதாக்களுக்கு அடுத்து அவங்களோட பிள்ளைகள் வந்து 6,01,730 பேரை வந்து அவர் அழைச்சிட்டு போறாரு. வெரி குட், வெரி குட். ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இதே மாதிரி எல்லாருமே நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா பைபிளை எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஓகே, லைஃப் ஃபுல்லாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதில்? ஐயா புரிஞ்சதா? ஐயா உங்களுக்கு உங்கள் பேர் ஐயா? ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் புரிஞ்சதா? எனி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் என்னாகமத்தில் அவுட்லைன். அடுத்தது என்னாகமத்தில் உள்ள அடுத்த இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்னன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் காட் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கானான் தேசத்தை தடை செய்துட்டாரு. அந்த ரீசன் என்னன்னு சொல்லி வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8 அப்புறம் 11 இந்த வசனங்கள் வாசிக்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8-11. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலவக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் தோளினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஓகே, ஸோ என்னாகமத்தில் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் கானான் தேசம் தடைப்பட்டது. இது முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில புதுசாக வந்திருக்கிறதுனால லைட்டாக டச் பண்ணிவிட்டு நான் அடுத்ததுக்குள்ளே கடந்து செல்கிறேன். இப்போ மோசேயும் ஆரோனும் வந்து நல்ல ஒரு லீடர்ஸ், சரியா? ஆரம்பத்தில் யாத்திராகமத்தில் காட் என்ன சொல்கிறாருன்னா, கண்மலையை அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மோசே கண்மலை அடிச்சிட்டாரு, தண்ணி வந்துருச்சு. ஆனால் இதை பார்த்து சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் என்ன மேஜிக் இருக்குது? மோசே வந்து ஒரு மஜிஷியன், அது தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பேக்ரவுண்ட் நம்ம பார்க்க வேண்டும். மோசஸ் வந்து எகிப்திய சாஸ்திரங்களில் கற்பிக்கப்பட்டு வல்லவனானான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே வந்து பார்வோனோட அரண்மனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறாரு. அங்கே வந்து மேஜிக் கற்றுக்கிறான். அந்த கோலை போட்டு பாம்பாகிறது, பாம்பை விழுங்குறது, அதெல்லாம் வந்து மேஜிக்கில் ஒரு பார்ட்டு. அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். உதவி இல்லாமல்
அது ஒரு காட் அப்படியே நடத்தியிருக்கிறார், அந்த பகுதியில் நடத்தியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஸ்தேவானுடைய மெசேஜ் கேட்கும்போது எகிப்திய சாஸ்திரங்களிலே மோசே வல்லவனானான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டுள்ளது. படிச்சிருக்கீங்களா? ஞாபகம். ஸோ எகிப்திய சாஸ்திரம்னா என்னன்னா மேஜிக், இந்த கோல் போட்டதெல்லாம் மேஜிக்குங்க, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் காட் வந்து மோசையை அழைக்கிறாரு, மோசையை அழைத்து மோசையை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாரு, ஜீரோ ஆக்குறாரு. மோசை கற்பித்த எல்லாவற்றையும் வந்து ஜீரோ ஆக்கி இப்போ அழைக்கிறாரு. அழைத்து இப்போ காட் என்ன சொல்றாருன்னா, முதல்ல யாத்திராகமத்துல நீ போய் கண்மலை அடி அப்படின்னு சொல்றாரு. மோசைக்கு கண்மலை அடிச்சிட்டார். அடிச்ச உடனே தண்ணி வந்துருச்சு. சரிங்களா? தண்ணி வந்து விட்டது. அப்போ அது காடோடைய மிராக்கிள். ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சில ஜனங்கள் விசுவாசிப்பாங்க, ஒரு சிலர் விசுவாசிக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, மோசை ஏற்கனவே எகிப்துல மேஜிக் எல்லாம் கத்துக்கிறாரு, ஸோ மோசை ஒரு மெய்ப்பெண் வேற, மோசைக்கு தெரியும் எந்த இடத்துல தண்ணி அடைச்சிருக்குன்னு தெரியும். ஸோ இவர் ஏதோ பாரிஸ் பண்ணாருன்னு சொல்லி ஜீபம் பாபா அப்படி இப்படின்னு சொல்லி கோல் எடுத்து ஒரு குத்திருப்பார், அடிக்கிற மாதிரி தண்ணி வந்திருக்கும். இதுல என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சில ஜனங்கள் வந்து மோசைக்கு விரோதமா சொல்லிட்டாங்க. சொன்னதுனால அது காட் கேட்டார். காட் கேட்டு நான் செய்த அற்புதத்தை நீங்க எப்படியான்னு சொல்லி இப்போ இந்த என்னாகமத்துல மோசையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, காடு நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஜனங்கள் இங்க கூக்குரல் விட்டுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. 30 லட்சம் பேர். மோசை அந்த டென்ஷன் ஆயிட்டார். மோசைக்கு அது ஒரு டென்ஷன். ரெண்டாவது என்னன்னா, மோசை வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல செஞ்சிடலாம்னு நினைக்கிறார். மோசை இப்போ முதிர்ந்த போதகர் ஆயிட்டார். கிட்டத்தட்ட 30-40 வருஷம் உள்ளே செஞ்சுட்டார். அன்னைக்கு காட் அதான சொன்னாரு, இன்னைக்கு அதான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி தன்னுடைய தேவனுடைய சத்தத்தை விட தன்னுடைய அனுபவத்தை இங்க மேல வைக்கிறார், முன்னாடி வைக்கிறார். அனுபவத்தை வைத்து ஜனங்களை பார்த்து நான் உங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணுமா, நீங்க கத்திட்டு இருப்பீங்களா, நான் தண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லி மறுபடியும் கோலை எடுத்து பேசாம அடிச்சிட்டார். அடிக்கும்போது தண்ணி வந்துருச்சு, ஜனங்கள் குடிச்சிட்டாங்க. காட் வந்து இப்போ நடக்கிறது மோசைக்கும் காடுக்கும் ஆரோனுக்கு மாத்திரம் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. காட் அப்படி கரெக்டாக வழி நடத்துவாங்க. தண்ணி வந்துருச்சு, ஜனங்கள் குடிச்சிட்டாங்க. ஆனால் காட் ரொம்ப கோவப்பட்டு மோசை ஆரோனை பார்த்து சொல்லிட்டாரு, நீங்க என்னுடைய நாமத்தை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால. அது ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பாருங்க 12ஆம் வசனம் இருக்கு பாருங்க, அதை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பரிசுத்தம் பண்ணும்படிக்கு என்னை விசுவாசியாமல் போனபடியினால். ஸோ இங்க இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, 15ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க. 20ஆம் அதிகாரத்துல பெரிய பாஸ்டரே தப்பு பண்றாரு. எப்படி, எதனால தப்பு பண்றாரு? 2 ரீசன். ஒன்று டென்ஷன், ரெண்டாவது அதை பார்த்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ். தேவனுடைய வார்த்தையை கேட்காம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லெஸ் வண்டி ஓட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வண்டி ஓட்டு நினைச்சோம்னா, சர்ச்சை ஓட்டணும்னு நினைச்சோம்னா இதே போல காரியங்கள் நடக்கும். இதுதான் நல்ல எக்ஸாம்பிள் வந்து டேவிட் வந்து ஒவ்வொரு டைமும் போய் கேட்பாரு, காட் போகலாமா வேண்டாமா, காட் போக சொல்லுவார். அடுத்த நாளும் கேட்பாரு. எக்ஸ்பீரியன்ஸ்ல வண்டி ஓட்ட மாட்டாரு டேவிட். மோசே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வண்டி ஓட்ட நினைச்சு பெரிய மிஸ்டேக் நடந்து விட்டது. கானானுக்குள்ள பிரவேசிக்காம்படி பெரிய மிஸ்டேக் நடந்து விட்டது. அது மாத்திரமல்ல, சொல்லுங்க பாஸ்டர், இப்போ மோசஸ் வந்து ஒரு மிஸ்டேக் தான் பண்ணார், தண்ணி அடிச்சு, கண்மலை அடிச்சு. அவர் கையை காலை அடிச்சு போட்டுருக்கலாம்ல. கானான் வந்து அவங்களுடைய பெரிய டார்கெட்ல எகிப்து அரண்மனையில விட்டுட்டு வந்திருக்கிறாங்க மோசஸ். இப்போ இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தா அது நியாயமா? சொல்லுங்க. கையை காலை உடச்சு கானானுக்குள்ள போய் உட்கார வச்சிருக்கலாம். ஒரு அடிக்கு, அது கண்மலையே தான் அடிச்சாரு, ஜனங்களே அடிக்கல. முன்னாடி கோவக்காரா இருந்தார் மோசஸ். அந்த டைம் விட்டு இருந்தா ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒவ்வொரு பசங்களும் அடி நினைச்சு மொத்தமா சரி பண்ணியிருப்பாரு. இப்போ மனத்தாழ்மை சாந்தம் உள்ளவாயிட்டாரு, கண்மலையே தான் அடிச்சிருக்காரு. காடு அடிக்கல, ஜனங்களை அடிக்கல, கண்மலை அடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் நியாயமாயா? கண்மலை பார்த்து பேச சொன்னாரியா? அடிச்சிட்டான். கண்மலையே கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டார். கரெக்ட், சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கரெக்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதை சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும் போது அந்த கண்மலை கிறிஸ்துவே.
சரிங்களா? அப்போ கண்மலையை ஒரு டைம் தான் அடிக்கணும். சிலுவையில் கிறிஸ்துவை ஒரு முறை தான் கிறிஸ்து அறையப்பட வேண்டும். மோசே வந்து வரலாற்று தவறு செய்துட்டார், 2ஆம் விசை வந்து அடிச்சிட்டார். ஸோ நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம லைஃப்பில் நம்ம அறிந்தோ அறியாமையோ சில பாவங்கள் செய்கிறோம். பாவம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது, சரிங்களா? நம்ம பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிப்பவர்களாக இருப்போம். ஆனால் நம்ம கிறிஸ்துவை அடித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது பாவங்கள் நிமித்தமாக கிறிஸ்துவை நம்ம அடித்தோம்னா இதே போல் கானான் தேசம் மிஸ் ஆக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு, இதை புரிந்து கொள்ளுங்க. அப்போது யோசுவா காலேப் தவிர, இந்த 2 பேர் தவிர வேற எகிப்திலிருந்து புறப்பட்ட யாரும், ஈவன் ஆரோன் மோசஸ் கூட கானானுக்குள்ளே போக முடியும். காட் வந்து ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட் தான். சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், சில விஷயங்கள் ஃப்ரீயாக இருப்பார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அவர்கிட்ட இருந்து ஒப்புரவாகி விட வேண்டும். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, மோசஸும் போய்விட்டார் ஒரு சின்ன தப்புனால. அதன் மூலம் நம்ம இது கண்டு வேண்டும். இல்லை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புகிறீங்களா யாராவது? ரிச்சர்ட் இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்டஸ் அந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, ஆபிரகாம், அப்போ அதுவும் கிறிஸ்துவ தானே? அப்போ அது மட்டும் எப்படி அடிபட்டு? ஒரு முறை அடிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஒரு முறை தானே கொடுத்துருந்தாங்க. அப்படியா? கிறிஸ்து வந்து ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும். முழு உலக பாவத்திற்காக ஒரு முறை தண்டிக்கப்பட வேண்டும். 2ஆம் விசை அவர் தண்டிக்கப்பட மாட்டார். சரிங்களா? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வேறு ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை ஆட் பண்ணணுமா? இல்லைன்னா அடுத்த பார்ட் போகலாமா? ஓகே, அடுத்தது இங்கே முக்கியமான இது என்னன்னா, பிலேயாம் பாலாக், இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க வேண்டும். அதில் முக்கியமான இது மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஸோ 24ஆம் அதிகாரம் 1 வசனம் மாத்திரம் வாசிங்க. பிலேயாம் பாலாக். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, அவர் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஓகே, பாருங்க, பாலாக் யாருன்னா மோவாபிய ராஜா. பிலேயாம் யாரு? பிலேயாம் யாருங்க? தீர்க்கதரிசி. யாருடைய தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசியா, பாகாலுடைய தீர்க்கதரிசியா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலேயாம் வந்து கர்த்தரின் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. சரியா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இவன் வந்து பார்க்குறான், பாலாக் வந்து பார்க்குறாரு, ஒரு கூட்ட ஜனங்கள், மோவாபுடைய ராஜா இவர், எகிப்திலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அப்போ நாடோடி. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வீடு இல்லை, எதுவுமே இல்லை, நாடோடிகள். அப்போ அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க மற்ற ஜனங்கள் எல்லாம் அழிச்சு வந்து அவங்களுடைய தேசத்தெல்லாம் சுதந்திரத்தை வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம தேசத்தை பிடிச்சிருவாங்க, இவங்களை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ இவன் பிலேயாம் குறித்து கேள்விப்படுறான். பிலேயாம் வந்து சொன்னா அப்படியே நடக்குமாமா. பிலேயாம் ஒருத்தர் சபிச்சா அப்படியே நடக்குமாமா, ஆசீர்வதித்தா அப்படியே ஆசீர்வாதம் நடக்குமாமா. ஸோ இவரை கூப்பிட்டு நீ ஆசீர்வதி, நீ சபி அப்படின்னு சொல்லும்போது பிலேயாம் வந்து கர்த்தரின் தீர்க்கதரிசனம். ஓகே, இப்போ பிலேயாம் வந்து இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவரா, வெளிய தேசத்தை சார்ந்தவரா? ஓகே, வெரி குட். இப்போ பிலேயாம் வந்து வெளி தேசத்தை சார்ந்தவர். ஸோ இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய என்னன்னா, கர்த்தரின் தீர்க்கதரிசி வெளியிருந்தும் ஆண்டவர் வச்சிருப்பார். சர்ச்சில் மாத்திரம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருப்பாங்கன்னு நினைத்து கொள்ளாதீங்க. காட் வந்து வேறையும் வச்சிருப்பாரு, அது நம்ம கண்களுக்கு தெரியாமல் இருக்கும். காட் வந்து சம்டைம்ஸ் வெளியே அவங்களை கொண்டு வருவார். சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார், சாம் சுந்தரம் பாஸ்டர், ஏசிஏவுடைய தலைமை பாஸ்டர். அவர் அடிக்கடி சொல்லுவாராமா, அந்த ஏரியா வந்து ஸ்லம்மில் அந்த சர்ச் இருந்தது, புரஷவாக்கம். ஸோ ஸ்லம்மில் இருக்கும்போது அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த சாவுக்கு கொட்டு அடிச்சுட்டு போனவங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்து பாஸ்டராகி ரசிக்கப்பட்டிருப்பாங்களாமா. அப்போ அடிக்கடி சொல்லுவாராமா, இன்னைக்கு நீ சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்க, வெளியே தண்ணி அடிச்சுட்டு வெளியே படுத்து கிடக்குறாங்க, சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. சர்ச்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க கிருபையினால் இருக்கிறீங்க. நாளைக்கு ஆண்டவர் அவங்களுக்கும் கிருபை கொடுப்பாங்க, அவங்க சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்கள அற்பமாக நினைக்காதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவாராமா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரேலிருந்து வெளியே இருக்கிறாங்க. அதுக்கு பிலேயாம் வந்து ஒரு நல்ல அடையாளம். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன்னா, இஸ்ரேல் பீப்புள் வந்து செம ஹெட் வெயிட். அவங்க வந்து தலைக்கணம் பிடிச்சவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுவாங்க.
இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா இஸ்ரேல் போய் மற்றவங்கள அடித்து சீண்டுறாங்க, நோண்டுறாங்க. அதுக்கப்புறம் அடி வாங்கி கடைசியில் சரி பண்ணிடுவாங்க. காட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா காடோடைய பிள்ளைங்க. ஈரான் அந்த அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. இஸ்ரேல் பேர் ஒரு பாம்பு போட்டாங்க. இப்போ திரும்பி அங்கே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பார்ட்டு வந்து அவங்களுக்கு மற்றவங்களாம் அடிக்கிறாங்க. அவங்க மெயினாக சொல்லணும்னா அவங்க வாய் சரியில்லை. இஸ்ரேல் பீப்புளுடைய வாய் சரி இருக்காது. எங்கெங்கே போனாங்களோ அங்கே வாய் விட்டு வம்பெடுப்பாங்க. அங்கே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அமெரிக்கா போனாலும் அங்கேயும் வாய் விடுவாங்க, எங்கே போனாலும் விடுவாங்க. கடைசியில் அடி வாங்கி கடைசியில் சரியாவாங்க. அதுதான் அவங்களுடைய இது, சரிங்களா? அப்போ காட் இவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா வேற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு. ஓகே, இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வருவோம். பாலாக்கு என்ன சொல்கிறாருன்னா இவரை கூப்பிட்டு, நீ வந்து சபிச்சா மாத்திரம் போதும், நான் உனக்கு ஃபுல் மணி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி வந்து மணிக்காக வர்றாரு. எவ்வளோ நாள் தான் நான் தீர்க்க தரிசனம் சொல்லி 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா காணிக்க வாங்குறது, நிறைய பெரிய கோல்டெல்லாம் தரேன்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லிட்டு நம்ம செட்டில் ஆயிடலாம், அப்புறம் நம்ம மறந்து போயிடலாம் அப்படி இவர் நினைக்கிறார், மைண்டில் நினைக்கிறாரு. நினச்சி புறப்பட்டு போகும்போது கழுதை வந்து இவரை தடுக்குது. கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு தேவதூதன் வந்து சைடில் நிற்கிறாரு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போ கழுதை தடுக்குது, ஆனால் இவர் போகிறார். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல என்னன்னா காட் வந்து ஒரு டைம் வேண்டான்னு சொல்லிட்டாரு, வேண்டாம்ப்பா அந்த இதை விட்டுரு. ஆனால் இவருக்கு வந்து மறுபடியும் காட் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது செகண்ட் டைம் காட் என்ன சொல்கிறார், போப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. ஸோ இதில் தான் சவுளுடைய காரியத்திலே நடந்தது. சவுளை காட் ராஜாவா கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டான்னு சொல்கிறார் காடு, இல்லை கண்டிப்பாக வேணும்னா வேணும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் வந்து சம்டைம்ஸ் காட் வந்து செகண்ட் சித்தத்தில் தள்ளி விட்டுருவார். ஒரு பையனை நம்ம நினைக்கிறீங்க, ஒரு பொண்ணை நினைக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் சொல்லி முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறீங்க. ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்லுவார், வேண்டாப்பா அந்த பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை. இல்லை ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கொடுங்க, சரிப்பா வச்சுக்கோ நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காட் அனுப்புன மாதிரி தான் இந்த இடத்துல பிள்ளையாம சரி போப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உருவின பட்டயத்தோடு நின்றுட்டு இருக்கிறாரு. கழுதையோட கண்கள் திறக்கப்பட்டது, ஆனால் இவருடைய கண்ணுக்கு திறக்கப்படல. இவன் கழுதையை பிடிச்சி அடிக்கிறான். அடிக்கும்போது கழுதை பேசிருச்சு. பேசாத கழுதை பேசிய பெரிய சம்பவம் இங்கே நடக்குதுங்க. இதெல்லாம் பயங்கர ஆச்சரியமான காரியம். ஸோ நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசலைன்னா கழுதை பேசும், சுவிசேஷம் நம்ம அறிவிக்கலைன்னா கழுதை கூட பேசும். ஸோ பல விதமான இதற்கு கடைசியில் இவர் போகிறார். போகும்போது பாலாக்கு வந்து வெல்கம் பண்ணுறார். நம்ம பாஷையில் சொல்லுவோம், பொன்னாடெல்லாம் போர்த்தி அந்த கேஸெல்லாம் எடுத்து காமிச்சு, கோல்டெல்லாம் எடுத்து காமிச்சு, நீ ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை சபிச்சா மட்டும் போதும்ப்பா. மேலே இருந்து காட்டுறாரு, கீழே அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, மலை மேலே வந்து காட்டுறாரு, ஒரு வார்த்தை சபிச்சா மட்டும் போதும். இவர் வந்து பண்ணுறாரு, அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருதயத்தில் ஃபுல்லாக சாபம் இருக்குது. சாபத்தில் வெளியே பேசுகிறாரு, வாயில் ஆசீர்வாதம் வருது. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம், சரிங்களா? பிள்ளையாமுக்கு வந்து ஹார்ட்டில் ஃபுல்லாக சாபம், ஆனால் வாயில் ஆசீர்வாதமாக வந்துடுது. சபிக்க முடியாமல் 3 நாள் டைம் ஃபெயில் ஆகிட்டார். 3 நாள் டைம் ஃபெயில் ஆகி அவர் திட்டுறாரு, அங்கே எவ்வளோ காசு கொடுத்துருப்பேன், நீ மிஸ் பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம பிலீவர்ஸும் சம்டைம்ஸ் எப்படி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பிலீவர் தெரியும் சென்னையில். அப்போ அவர் வந்து என்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னார், எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும், பிஸ்னஸ் பார்ட்னர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுன்னு சொன்னார். நானும் எங்கள் தெரிஞ்ச இன்னொரு பிஸ்னஸ் பிரதரை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு விரோதமான பிஸ்னஸ், ஒரு பிளாக் மணி வர பிஸ்னஸ். அப்போ அதை பண்ணலான்னு சொல்லி இந்த பிரதர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண பிரதர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது கூட பரவாயில்ல. அதை சொல்லி இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அதை பண்ணி நல்ல மணி வரும்ல, அந்த மணி எடுத்து 10 ஊழியக்காரங்களுக்கு காசு அனுப்பிடுவோம், காணிக்க அனுப்பிடுவோம். ஊழியக்காரங்க வந்து நமக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிப்பாங்க, ஏன்னா காணிக்க அனுப்புறோம்ல, ஜெபிப்பாங்க. ஜெபிச்ச உடனே நமக்கு வர வேண்டிய சாபம்லாம் வராமல் போயிடும். பாருங்க, பண்றது தப்பான பிஸ்னஸ். அப்போ அதுல 10 பேர் காசு காணிக்க அனுப்பிடுவாராமா, அவங்க ப்ரேயர் பண்ணும்போது சாபம் வராதாமா, காடுக்கே லஞ்சம் கொடுக்கலாம், அதனால நமக்கு இது பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட வந்து இவர் இப்படி சொல்றாரு. பல மக்கள் இப்படி இருக்கிறாங்க, நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறாங்க. சொல்லணும்னா சொல்லிட்டே போலாங்க.
ஐயா வந்து சிஎஸ்சிலாம் பார்த்துட்டு பெண்டெகோஸ்டலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. பைபிள் காலேஜில் எல்லாம் பேசி ஆகணும். இன்னொன்று நீங்கள் 1 இயர் முடிச்சிட்டீங்க. ஸோ சில காரியங்கள் ஓப்பனாக பேசி ஆகணும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெளியே போய் கரெக்டாக பேசுங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி. நம்ம பெண்டெகோஸ்டல்லையும் நல்ல சர்ச்சு ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னு வைங்க. சிட்டியில் ஒரு சர்ச் இருக்கும், வில்லேஜில் ஒரு சர்ச் இருக்கும். சிட்டி சர்ச்சு போகணும்னு சொல்லி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்குற பாஸ்டருடைய லீடர்ஸ் பெண்டெகோஸ்டலில் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? வில்லேஜ் சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், சிட்டியில் நாங்கள் வச்சுக்கோங்க, 1 lakh வச்சுக்கோங்க அப்படின்னு பெண்டெகோஸ்டலில் இருக்கிறாங்க. நம்ம சிஎஸ்சி போன்ற இடங்கள்ல பல இது கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் இங்கே இருக்கிறாங்க விலையாம்கள் நம்ம இதுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறாங்க. காட் வந்து பார்த்துட்டு இருக்கிறார், கடைசியில் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பிள்ளையாம் வந்து லஞ்சம் வாங்கி இது பண்ணலான்னு நினைக்கிறாரு, முடியல. கடைசியில் பிள்ளையாம் வந்து ஒரு பயங்கரமான சூழ்ச்சி பண்ணிட்டு போயிட்டான். அது என்ன சூழ்ச்சின்னு தெரியுமா உங்களுக்கு? பிள்ளையாம் அது முடியல, 4 டைம் ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டான். என்ன சூழ்ச்சின்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து அந்த பெண்களை வந்து விபச்சாரம் பிரதர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதை வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. இஸ்ரவேல் சித்தேமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை நிறுத்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பண்ணி வந்தார்கள். ஓகே, ஸோ பிள்ளையாமால சபிக்க முடியல, அதனால ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். என்னால் முடியலப்பா, பாலாக்க பார்த்து நீ ஒன்று பண்ணு, பார்டரில் அரகுற ட்ரெஸ்ஸோட வேசி ஸ்திரீகளை நிறுத்திடு அவங்களுடைய பாளையத்து பார்டரில். அவங்க ஆட்டோமேட்டிக்காக பாவம் செய்வாங்க, பாவம் செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு தூர ஆலோசனையை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சரிங்களா? இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா வேசித்தனம் பண்ணி அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஸோ அதில் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, விக்கிரகாராதனையும் விபச்சாரமும் அக்கா தங்கச்சி. எந்த இடத்துல விக்கிரகாராதனை இருக்கோ, விக்கிரகாராதனை வந்து அக்கா, ஐடல் வர்ஷிப். சரிங்களா? அடல்ட்ரினா விபச்சாரம், ஐடோலட்ரினா விக்கிரகாராதனை. ஐடோலட்டரினா விக்கிரகாராதனை, அடல்டரினா விபச்சாரம். சரிங்களா? இது வந்து எல்டர் சிஸ்டர், இது வந்து யங்கர் சிஸ்டர். தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதில் விக்கிரகாரத்தினுடைய அம்மா இல்லைன்னா பாட்டி இல்லைன்னா மூதாட்டி யார் தெரியுமா? நம்மளுடைய ஆகாபுடைய ஒய்ஃப் பேர் என்ன? ஆகாபுடைய ஒய்ஃப் பேர் என்ன? எசபேல். எசபேல் வந்து விக்கிரகாரத்தினில் பாட்டி இல்லைன்னா மூதாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து விபச்சாரத்துலேயும் ரொம்ப அது ஒரு பார்ட்டாக ஈடுபட்டு இருந்துச்சு எசபேல். சரிங்களா? அதுக்கு நிறைய வசன ஆதாரங்கள் இருக்கு. ஸோ பாருங்க, இந்தியாவில் எங்கெங்க விக்கிரக சிட்டி இருக்கும், திருப்பதி போன்ற நாடுகள், சிட்டிகள், ஓகேங்களா, அங்கே விபச்சாரம் அதிகமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இதை எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்மளுடைய பொக்காபுரம் எடுத்துக்கொள்ளுங்களேன், அங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ விக்கிரகாராதனை அதிகமாக இருக்கும்போது அங்கே விபச்சாரம் இருக்கும். விபச்சாரம் இருக்கும்போது அங்கே வந்து விழுந்துருவாங்க. ஸோ இவன் இப்படி பண்ணி இது பண்ணிட்டான். அதனால என்ன நடந்துச்சுன்னா, யோசுவா புஸ்தகம் வரும்போது இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கும் போது பிலேயாமை வந்து பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். அது ஒரு வசனம் இருக்குது யோசுவாவில், அது புரிந்து கொள்ளுங்க. ஸோ பிலேயாமை வந்து அப்போ கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து முக்கியமான காரியம், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். காட் ஆசீர்வதிக்கும் போது நம்ம நேர்வழியில் ஆசீர்வதிப்பார், நேர்வழியில் ஆசீர்வதித்து நம்ம மேலே கொண்டு வருவார். பிசாசு வந்து ஷார்ட்கட்டில் கொண்டு வந்து கடைசியில் கண்ணியில் சிக்க விட்டுருவான். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஸோ பண ஆசை, பணம் வந்து எல்லா தீமைக்கும் வேறானது. பணத்துக்கு வந்து ஒரு முடிவே இல்லை, பண ஆசைக்கு ஒரு முடிவே இருக்காது. எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், எப்போ வந்து பணம் ஜஸ்ட்டு பேப்பர் நமக்கு புரியும்னா நம்மளுடைய டெத்து பெட்டில் தான் புரியும். அப்போ தான் மணி இஸ் ஜஸ்ட் ஏ பேப்பர் அப்படின்னு. அதுவரை மணியை வச்சு தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம நினைக்கலாம் வேர்ல்டு வேறு எதுலையோ இயங்கி கொண்டிருக்குது, அப்படி கிடையாது. மணியை வச்சு தான் வேர்ல்டே ஃபுல்லாக இயங்கி கொண்டிருக்கிறது. மணியை நாங்கள் ஒரு நாடகம் போடுவோங்க,
ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜில் இருக்கும்போதும் இப்போ நாங்கள் போடுவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வச்சு அருமையான ஒரு நாடகம் போடுவோம். அப்போது முதலாவது பட்டப்படிப்பு இல்லாவிட்டால், அப்போது அந்த நாடகத்தில் ஒருத்தர் வந்து கேட்பாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் கேட்பார், மணி இருக்கான்னு கேட்பார். ஆக்சுவலி மணி இல்லைன்னு சொன்னோன்னே போன்னு கேட்டவிட்டு அனுப்பிடுவார். நோயாளியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கேட்கும்போது மணி இருக்கான்னு கேட்பாங்க, மணி இல்லை போயிடு. கடனாளியாக இருந்தால் உனக்கு காசு இல்லையா போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ மணியை வச்சு தான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த காலத்தில் சர்ச்சும் வந்து மணியை வச்சு தான் இயங்கி கொண்டு இருக்கிறது பல இடங்களில். அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ விலையாவின் ஆவியது பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, சொல்லுங்கள் பாஸ்டர், ஆண்டவர் வந்து சர்ச் வச்சுருக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா வேணும்னு சொல்லுவீங்களா? வேணும் தான் சொல்லுவீங்க. அப்போ பண ஆசை வருமா வராதா? வரும். இல்லை, அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, 1 கோடி ரூபாய் சர்ச்சுக்கு கொடுத்தாலும் அந்த மணி நம்மளுடையது கிடையாது. நம்ம வந்து மேனேஜர். அதுக்கு காட் வந்து அது கொடுக்குறாரு. நாளைக்கு கணக்கு கேட்பார், உனக்கு ட்ரஸ்ட்டுக்கு உன்னுடைய சர்ச்சுக்கு நான் 1 கோடி கொடுத்தேன், என்ன பண்ணேன்? வேண்டான்னு சொன்னால் நம்ம முட்டாள். அதை வாங்கி கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், இல்லைன்னா நம்ம தப்பாக இருப்போம். சரிங்களா? இதில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, இது ஒரு முக்கியமான இது. அடுத்தது 32nd சாப்டரில் மோசஸ் என்ன பண்ணுறாருன்னா, ரூபன் காத்து புத்திரருக்கு இதை வந்து யோர்தானுக்கு இக்கரையில் இடம் பிரித்து கொடுக்குறாரு. அது பின்னாடி நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம் பார்த்தீங்கன்னா 10 கோத்திரம் வந்து இந்த பக்கம் இருக்கும். அதை எடுத்து பாருங்க. 10 கோத்திரம் இங்கே இந்த பக்கம் இருக்கும். 1, 7, 11 மட்டும் யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கும். அதை எடுத்து பாருங்க ப்ளீஸ். இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1, 7, 11 மட்டும் இந்த பக்கம் இருக்கும். அது இப்போ இங்கே நடக்குது. ஸோ அது வந்து மோசஸ் கரெக்டாக டிவைட் பண்ணுறாரு. ஸோ சிலதெல்லாம் வந்து இவங்களுடைய விருப்பம், ஜனங்களுடைய விருப்பம், ஜனங்களுடைய விருப்பத்தின்படி கொஞ்சம் இறங்கி வர வேண்டியது இருக்குது. ஸோ அது இங்கே முக்கியமான சாப்டர்ஸ். ஸோ இதோட என்னாகமத்தில் முக்கியமான சம்பவங்கள் முடியுது. இன்னும் நிறையா இருக்குங்க, சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ என்னாகமத்தில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா இப்போ நம்ம உபாகமத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். என்னாகமம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது உபாகமும் டியூட்டரோனோமி. டியூட்டரோனோமினா என்னன்னா, டியூட்டர்னா செகண்ட் டைம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ செகண்ட் டைம் வந்து மோசே மறுபடியும் இந்த நியாய பிரமாணத்தை எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு ரிப்பீட் பண்றாரு. மோசே வந்து இப்போ என்னாகமத்துல பிள்ளைங்க வந்துட்டாங்க பார்த்தீங்களா? பிதாக்கள்லாம் என்ன பண்ணப்பட்டாங்க? மறிச்சு போயிட்டாங்க. பிள்ளைங்க தானே இப்போ வந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாணத்தை, அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், உபாகமம், என்னாகமம் இருக்குல்ல, இந்த 4 சாப்டரையும் சாராம்சத்தை மறுபடியும் எடுத்து சொல்றாரு. அதான் உபாகமம். சரிங்களா? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஸோ இதில் முக்கியமான இதை நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி மோசையை நம்ம பாருங்க. மோசை இப்போதான் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறார். குமார் பிரதர் இப்போதான் கானானுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு. இப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சரி, நம்ம காடுக்காக இவ்வளோ பண்ணோம், நம்மளை ஒரு பனிஷ்மெண்ட்டில் நம்மளை கானானுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டார். சரி, நம்ம இனி அமைதியாக உட்காந்துருவோம், ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லியிருப்போம். பட் மோசஸ் பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெளிவாக மறுபடியும் எடுத்து சொல்லிட்டு தான் செத்து போகிறாங்க. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். உண்மையாக ஊழியக்காரங்க கடைசி வரை உண்மையாக இருப்பாங்க, இடையில விட்டுட்டு போக மாட்டாங்க. அது மோசஸ் இங்கே பண்ணுறாரு. ஸோ அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியப்பட்ட புஸ்தகம் உபாகமமாகும். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியப்பட்ட புஸ்தகம் உபாகமம் ஆகும். சாத்தான் கிட்ட சோதனை வருது இல்லை, அப்போ வந்து உபாகமத்திலிருந்து தான் வசனத்தை எடுத்து காட் வந்து சாத்தான் அடிக்கிறார். சரிங்களா? அதில் ஒரு வசனம் வாசிங்க. என்ன பிரதர் சொல்லுங்க. மனுஷன் அதான், ஆமாம், அந்த வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஓகே, ஸோ ஜீசஸ் வந்து உபாகமத்தை நல்லா படிச்சிருக்கிறாரு. படித்து பிசாசு கட்ட இந்த வார்த்தையை சொல்லி தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவருக்கு மிகவும் பிடிச்ச புஸ்தகம் உபாகம புஸ்தகம். சரிங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். உபாகமத்தில் கரெக்டாக மோசஸ் என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொண்டிருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் பாருங்க. இங்கே மோசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய கட்டளைகள் வந்து உன் வார்த்தைகள் வந்து உன் இருதயத்தில் இருக்க கடவுள். நீங்கள் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைபிள் ஸ்டடி, பைபிள் வசனங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நல்ல மொபைல் தான், அதோட கீழே இருந்தாலும் கூட அதில் இருக்கிற ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல. ஆமாம் கிளாஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வசனங்கள் வந்து இருதயத்தில் இருக்கும். ரெண்டாவது பார்க்க வசனம் போட்டிருக்கு, அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ரெண்டாவது நம்ம படிக்கிற இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நம்ம கருத்தாய் போதிக்க வேண்டும், டீச் பண்ண வேண்டும். மூன்றாவது வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நம்ம வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் எப்போ உட்காந்துருப்போம்? டீ சாப்பிடும்போது உட்காந்துருப்போம், ஃபேமிலி டைமில். அப்போ வந்து வசனத்தை பேசணுமாமோ. அது மாத்திரமல்ல, வழியில் நடக்கிற போதும். எப்போ வழியில் நடப்போம்? பிள்ளைங்களோட கூட எப்போ நடப்பாங்க? ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க கிட்ட வசனத்தை சொல்லிட்டு போகணுமாமோ. அது மாத்திரமல்ல, படுத்துக்கொள்ள இருக்கும் போதும், நைட்டு படுக்கும்போது பேரண்ட்ஸ் சில பேர் கதை சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு தூங்க வைப்பாங்கல்ல, பைபிள் கதை சொல்லி கொடுக்கணுமாமா. அது மாத்திரமல்ல, எழுந்திருக்கும் போதும், காலையில் எழும்பும் போதும் பைபிள் வசனங்கள் சொல்லணுமாமா. அது மாத்திரமல்ல, கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. பேண்டெல்லாம் போடுவோம்ல, பேண்டு போடும்போது வசனத்தை பேண்டாக போடணுமாமா. கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுள். அது என்ன அர்த்தம்னா, யூதர்கள் வந்து அந்த காலத்தில் இப்போ ஆரப்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, ஸோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு யூதன் இன்னொரு யூதனை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த கேப்பில் தலையில் வந்து வசனம் எழுதி வச்சுருக்கணுமாம். அப்போ நான் பிரதரை பார்க்கும்போது வசனம் நான் படிப்பேன், அப்படி படிக்கணுமாமோ. அது மாத்திரமல்ல, வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஸோ வசனத்தை சாப்பிடும்போது, உட்காந்துருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போதும் எழுதி வச்சு ஃபுல்லாக வசனத்தை எழுதணும்னு சொல்லி மோசஸ் சொல்லியிருக்கிறார் உபாகமத்தில். நம்ம அதை செய்கிறோமான்னு சொல்லி பார்ப்போம். அது மாத்திரமல்ல, 10:11 என்ன போட்டிருக்குன்னா, நீ கட்டாத வீடுகளை தருவார், நீ நிரப்பாத திராட்சை தோட்டங்களை தருவார், தோண்டாத கிணறுகளை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டீபன் ஐயா ஒரு கேள்வி கேட்குறையா. இப்போ வந்து கானான் மக்கள் வந்து வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃப்ரீயாக காட் கொடுக்குறாரு. அவங்க கிணறு நோண்டி வச்சிருக்கிறாங்க, இவங்க தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ராப்பர்ட்டி எடுத்து இவங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். இது நியாயமா? அவங்கள துரத்தி விட்டுட்டு கொடுக்குறாரு. இப்போ வீடு கட்டுறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம். ஒரு அவிசுவாசி வீடு கட்டிட்டு வைக்கும்போது அவிசுவாசியை துரத்தி விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசி கொடுக்குறாரு. இது நியாயமா? வேற வீடு, புதுசாக வீடு கொடுத்துக்கலாம் அல்லவா? திங்க் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் புதுசாக கட்டிட்டு இருந்தால் லேட் ஆகும்ல. லேட் ஆகும்ல, உடனே எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளணும்ல. ஆமாம். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரினா, அவங்க இந்த கானான் மக்கள் வந்து ஹிஸ்ட்ரியிலேயே மோசமான ஜனங்கள். எப்படின்னா, விதைக்கும் போது நரபலி கொடுப்பாங்களாம்.
பிள்ளைகளை வழியிட்டு தான் விதை விதைப்பாங்களாம். ப்ளஸ் வீடு கட்டும்போது வீட்டில் சுவரில் நரபலி வச்சு தான் வீடு கட்டுவாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து உலகத்தில் இருப்பதற்கே லாய்க்கு இல்லாத ஜனங்கள். ஸோ காட் என்ன பண்ணுறாருன்னா அவங்களை முற்றிலுமா அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கே சொல்கிறாரு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். காட் சொல்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே உதவி பண்ண முடியாது. இன்னும் ஒரே ஒரு பார்த்து மட்டும் வாசித்து விட்டு நம்ம வந்து உபாகமத்தை முடிப்போம். சரிங்களா? அடுத்தது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க. உபாகமம் தாழ்ச்சி இல்லாமல் சரி 5ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சிஸ்டர். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. 4ஆம் வசனம் வாசிச்சிருங்க. 4. இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கி போகவும் இல்லை. ஓகே. அப்போ ஸ்டீஃபன் ஐயா இந்த வசனத்தை எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, 40 வருஷம் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. அப்போ என் டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, பிள்ளைங்க வளர வளர ட்ரெஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துச்சு, பிள்ளைங்க வளர வளர செப்பல் ஷூவும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 40 வருஷம் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருச்சா எப்படி? ஹோம்ஒர்க் கொடுத்துடலாமா? இப்போ நம்ம பசங்க இந்த வருஷம் வாங்குற என் பையனுக்கு போன ஏப்ரலில் ஒரு ஷூ வாங்கினோம். ஜூனில் அந்த ஷூ பயன்படுத்தலாம்னு நினைக்கும் போது அந்த ஷூ வந்து சின்னதாகிடுச்சு, கால் வளர்ந்துருச்சு. ஸோ நான் வந்து சொன்னேன், முதல்ல சொன்னேன் இல்லை ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ட்டு. அப்போ கரெக்டாக வாங்கினாலே இப்போ முடியல. ஆனால் இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிள்ளைங்க வளர வளர ஷூ வளர்ந்துருச்சு, ட்ரெஸ்ஸு வளர்ந்துருச்சு. அப்படியா? முடியும். அப்போ அப்படிதானா? அப்போ துவச்சிருப்பாங்களா? ட்ரெஸ்ஸு துவச்சிருப்பாங்களா இவங்க? இல்லை அதுக்கு ஸ்மெல் அடிச்சிருக்குமா? அதையும் ஆண்டவர் எடுத்துருப்பாரோ? ஸ்மெல் அடிக்காமல் பண்ணியிருப்பாரோ? 40 வருஷம் ஒரே ட்ரெஸ்ஸு போட்டால் ஸ்மெல் அடிக்குமா அடிக்காதா? இல்லைன்னா இவங்க துவச்சிருப்பாங்களா? ஸ்மெல் அடிச்சிருக்காங்க, ஸ்மெல் இல்லாமல் வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க குளிச்சிருப்பாங்களா இல்லைன்னா சும்மா நடந்திருப்பாங்க? தண்ணிக்கு சில டைம் கஷ்டப்படுறாங்க. குளிக்கிற கஷ்டம், குடிக்கிறதுக்கே கஷ்டம். சரி, துவைக்க முடியாது. அப்போ ஸ்மெல் எல்லாம் அடிச்சிருக்காது அவங்களுக்கு. 40 வருஷம் ஷேவிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்களா தாடியோட? அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். சரிங்களா? ஷேவிங் எல்லாம் பண்ணாமல் இருக்கும். இப்போ ஜெயிலுக்கெல்லாம் சில பேர் போயிட்டு வர்றாங்க, 1 மாதம் 2 மாதம் வந்து அவங்க வெளியே வரும்போது தாடியோட வருவாங்க. அப்போ இவங்க 40 வருஷம் இவங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை தாடியை வளராமல் பண்ணியிருப்பாரோ? இல்லைன்னா அப்படியே ஃபுல்லாக இருந்திருக்குமோ? அந்த பெரிய சாமியார்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 6 லட்சம் புருஷர்கள் 30 லட்சம் பேர் எப்படி இருந்திருப்பாங்க? திங்க் பண்ணுங்க. நான் ஆன்சர் சொல்லலை, ஹோம்ஒர்க்கே கொடுத்துட்றேன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணுவாங்க. 40 வருஷம் இங்கே எப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒரே க்ளூ மட்டும் தரேன், பைபிளில் அந்த தெளிவான வசனங்கள் இருக்கு, எப்படி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்கு. மன்னாவை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. மன்னாவை எப்படி எடுத்து சாப்பிட்டாங்களா, வேற என்ன பண்ணாங்க அப்படின்னு வசனங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டீ பிரேக் எடுத்துக்கொள்ளலாம். டீ பிரேக் எடுத்துட்டு நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லைனா பண்ணலாம். உபாகமம் இதாங்க மெயின். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ரிப்பீட்டட், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு உபாகமத்தில். இன்னொன்று மோசே வந்து இயேசுக்கு பிரியமான இது. கடைசியில் மோசையின் மரணம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. மோசே கிட்ட இருந்து யோசுவாவுக்கு இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதோட பஞ்சாகமம் முடிந்து விட்டது. ஆனால் பஞ்சாகமத்தில் நம்ம முக்கியமான கன்க்ளூஷன் என்னன்னா, காட் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், வழி நடத்தினார். வேற அந்நிய தெய்வம் கூட இல்லை. அதே போல் நம்ம வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு, வேற தெய்வம் கூட இல்லை. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பைபிள் காலேஜ் நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஏன் நம்ம படிக்கணும்னா, நம்ம காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் நமக்கு ஒரு திங்கிங் இருக்கும், பைபிளை பற்றி ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் பைபிள் படிக்கும்போது, தெளிவாக படிக்கும்போது, நம்ம திங்க் பண்ணது முக்கியம் இல்லை, வாட் பைபிள் சேஸ் அதுதான் முக்கியம். சரியா? நம்மளோட யூகம் முக்கியம் அல்ல, பைபிள் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். அதை கரெக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பைபிளில் ஒரு வார்த்தையை கூட்டாதிருப்பாயாக, ஒரு வார்த்தையை குறைக்காதிருப்பாயாக. அப்போ போட்டிருக்கு, கள்ள போதகர்களுக்கு பயங்கர தண்டனை இருக்குது. நம்ம எல்லாருமே போதனை பண்ண போகிறோம். சண்டே கிளாஸும் நம்ம எடுத்தாலும் ஒரு டீச்சிங் தான்.
அப்போது சண்டே கிளாஸும் ஒரு டீச்சிங் தாங்க. அப்போ ஒரு வார்த்தை கூட்டி சொல்லிடக்கூடாது, ஒரு வார்த்தை குறைச்சி சொல்லிடக்கூடாது. அதுதான் நம்ம பைபிள் ஸ்டடி. பாருங்கள், காட் வந்து எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். காட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வளர்த்தோம்னா பிள்ளைங்க மனசில் ஒரு பெரிய பயம் வந்துடும். ஐயோ, காட்னா போலீஸ் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிற்பாரு, நம்ம பக்கத்தில் போக முடியாது அப்படின்னு பயம் வந்துடும். காட் ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப லூஸ் ஆயிடுவாங்க. அப்போது 10 கட்டளை கொடுத்துருக்குறாருன்னா நம்ம பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் 12 கட்டளையா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். 10 கட்டளை பத்தாது. இப்போ 10 கட்டளை, அந்த காலத்தில் தான் 10 கட்டளை, இப்போ யாருங்க 10 கட்டளைக்கு இது பண்ணுவாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம டீச் பண்ணாலும் நம்ம கள்ளர் போதகர். சரிங்களா? 10 கட்டளைலாம் யாருங்க கடைப்பிடிப்போம்? ஒரு 4 கட்டளை எடுத்துடலாம், 6 மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கள்ள போதகர். சரிங்களா? 10 கட்டளைனா 10 கட்டளை தான், அது சொல்கிறவர் தான் கரெக்டான போதகர். நம்ம எல்லாருமே ஃப்யூச்சரில் டீச்சர் பாஸ்டர் ஆக போகிறீங்க. ஸோ அதை புரிந்து கொள்ளுங்கள். அண்ட் ஒரு கிளாஸ் இருப்பார். இதோட பஞ்சாகமம் முடிந்து விட்டது. அட் இது எக்ஸாம்ஸ் டைம் டேபிள் கைது முடிச்சு சர்ச் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். பிரேக்கில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டீ சாப்பிட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய காரியங்கள் வரும்.